Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஸ்டாலின் அரசை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி, திடீர் போராட்டத்திற்கான காரணம் என்ன? வெண்டிய புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காண மழை பொழிவை சந்தித்து நின்றது. விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போடும் அளவிற்கு ஒட்டிச்சேர்த்த அதிக கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரருக்கு தலா 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என திமுக அரசு அறிவித்திருந்தது. சில இடங்களில் பல்வேறு இடங்களிலும் நிவாரணம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி கிடைக்காத பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள எறையானூர் இடையாங்குளம் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும், மேலும் நிவாரணம் வழங்காத கண்டித்து திமுக அரசை கண்டித்து ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் புதுச்சேரி செல்லும் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டு வருவதால் கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலை கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் கிளியனூர் ஆய்வாளரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திண்டிவனம் வட்டாட்சியர் மறியலை சமாதானம் செய்து வந்த வட்டாட்சியர் சிவா அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி.